மன்னிப்பு உண்டு. ஆனால் நியாயம் விசாரிக்கப்படுகிற காலத்துல தண்டனைகள் உண்டு, தருணங்கள் இருக்காது. மறுபடியும் சொல்லுகிறேன், கிருபையின் காலத்தில் உனக்கு மன்னிப்பு உண்டு. நியாயம் விசாரிக்கப்படுகிற நாட்களிலே உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. மாறாக தண்டனைகளோடு கூடிய தருணங்கள் இல்லாமல் இருக்கிற நிலத்திலே நீ நிறுத்தப்படுகிறவனாய் இருப்பாய். என் அன்பு தேவ பிள்ளையே, 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலனுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்தது விளைவின் முதற்பலன். ஆனால் இந்த முதற்பலன் என்ன செய்கிறது தெரியுமா? அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமது பார்வைக்கு நல்லவர்களாய் இருக்கிறோம். ஆனால் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்காமல் நான் வஞ்சித்து வைத்து இருக்கிறேன் என்றால் நான் கர்த்தருடைய பார்வையில, பரலோகத்தின் பார்வையில, ராஜாவின் பார்வையில நான் குற்றவாளியாய் இருக்கிறேன். இன்றைக்கு நம்மை நாமே அலசி பார்ப்போம்.